ப்ரோ, அவரை பத்தியெல்லாம் பேசாத ப்ரோ. திருமாங்கிற வார்த்தையே இங்க பேசாத ப்ரோ. அந்த பேர் அங்க பேசுனேன்னா பிரச்சனை ஆயிடும் ப்ரோ. அப்படின்னு வன்னியர் சங்க இளைஞர் மாநாட்டுல ஒரு சின்ன பையன் பேசினத நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அண்ணன் திருமாவை மட்டும் இல்ல, முதலமைச்சரையும் அவன் அப்படித்தான் ஒருமையில தரக்குறைவா பேசியிருந்தான். எல்லாரையுமே கிட்டத்தட்ட பாமகவை தவிர்த்து, ராமதாஸ் குடும்பத்தை தவிர்த்து மீதி எல்லா தலைவர்களுமே ப்ரோ அவன் எல்லாம் ஒரு ஆளே இல்லை ப்ரோ அப்படின்னு தான் அந்த பையன் பேசியிருந்தான். அந்த பையன் பேசினதுக்கான பின்னணி என்ன, அந்த அந்த பையன் பேசின வார்த்தைகள் யாரோடது, அதை பேசினதுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு நேர்ந்த கதி என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விவரமா பேசலாம் வாங்க. அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால், தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம். அவனை பத்தி பேசாத சத்தியமா, கோத்தா சத்தியமா டென்ஷன் ஆகுது. அவனை பத்தி பேசாத, திரும்பங்கிற வார்த்தையை நீ இனிமே எடுக்காத சத்தியமா. நீ ரெண்டு விஷயம் நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். முதல்ல அண்ணன் திருமாவை இழிவா பேசி ஒரு வெறுப்பை கக்கனதும் சரி, முதலமைச்சரை தரக்குறைவா பேசி அந்த திட்டங்களை, மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், விடியல் பயணமா இருக்கட்டும், அந்த திட்டங்களை அவதூறா பேசினதையும் சரி நம்ம ரொம்ப கவனமா கேட்கணும். அதுக்கு முன்னாடி அந்த பையன் மேல ஒன்றும் தப்பே கிடையாது. அவன் நீங்க பேசினத, அவனோட உடல் மொழிய, மற்ற கேள்விகளுக்கெல்லாம் அவன் பதில் அளிச்சதை பேசினதை நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா, அவன் ஊழல் பண்றான், அந்த காசுல தான் இலவசம் கொடுக்குறான் ப்ரோ, அவன் கொள்ளடிச்சதுல தான் ஓசி பஸ் விடுறான் ப்ரோ அப்படின்னு சொல்லி பேசினதெல்லாம் நீங்க கவனிச்சிங்கன்னா, அந்த பையன் பேசினதை முழுமையா நீங்க உள்வாங்க முடிஞ்சுது அப்படின்னா, இதுல என்னையா உள்வாங்கிறதுக்கு இருக்குன்னா, அவனோட அந்த அந்த மனநிலையை உள்வாங்க முடிஞ்சதுன்னா உங்களுக்கு புரியும். அவன் தனக்கு எல்லாம் தெரியும், தான் அரசியலை கவனிக்கிற ஒரு ஆளு, நமக்கு அரசியல் அவ்வளவு புரிதல் இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அவன் பேசுறான். அந்த எண்ணத்தை யார் கொடுத்தது அப்படின்னா, வன்னியர் சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் அவனுக்கு அந்த எண்ணத்தை கொடுத்தது. எப்படி அந்த எண்ணத்தை அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்க தொடர்ச்சியா பேசுறது தான். அன்புமணி ராமதாஸா இருக்கட்டும், அவங்க நிர்வாகிகளா இருக்கட்டும், தொடர்ந்து சில விஷயங்களை அந்த இளைஞர்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. அது டெம்ப்ளேட்டான விஷயம். அதை தவிர்த்து மாத்தி அன்புமணி ராமதாஸ்க்கே பேச தெரியாது. ராமதாஸுக்கும் பேச தெரியுமாங்கிறது சந்தேகம்தான். அவர் சமீப காலமா அப்படி எதுவும் பேசி நம்ம பார்க்கவும் இல்லை. அப்படி தொடர்ந்து 108 நாயகன் எங்க ஐயா, 100 கோடி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தவர் எங்க ஐயா, இன்னும் ஒரு படி மேல போச்சுன்னா ராமதாஸ்ங்கிற மனிதன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் பூமி கிளாக் வைஸ்லயே சுத்த ஆரம்பிச்சிச்சு. பூமிக்கு 24 மணி நேரமே கிடைச்சிச்சு. அதுக்கு முன்னாடி பூமிக்கு 12 மணி நேரம் தான் இருந்துச்சு. ஐயா தான் போராடி சுமார் 100-105 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த பூமிக்கு 24 மணி நேரம் டைமே கிடைச்சிது அப்படின்லாம் கூட நம்புவாங்க. அன்புமணி சொன்னா, ராமதாஸ் சொன்னா, இந்த இளைஞர்களும் சிறுவர்களும். ஏன் கூடவே ஒரு கேள்வி, ஐயாக்கு 86 வயசு தானே ஆகுது, 105 வருட போராட்டங்கிறியா அப்படின்னு ஒரு கேள்வியே கேட்க மாட்டானுங்க. கேட்டாலும் இல்லை. ஏன் எங்க அப்பா பிறக்கிறதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே போராட்ட குணத்தோட இருந்தாருன்னா நீ நம்பவே மாட்டியா, அப்பதான்டா நீ உண்மையான வன்னியா? நான் கண்டிப்பா நம்புறேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளைஞர்கள் சொல்லிடுவாங்க. அப்படியான திணிப்புகள்னால இந்த இளைஞர்கள் அதையே கேட்டு 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 வளர்றதுனால இதுதான் அரசியல். இந்த அரசியல் இயக்கத்துக்கான காரணமே வன்னியர் சமூகத்திலிருந்து தலைவர்களா உருவான ராமதாசும் அன்புமணி ராமதாசும் தான் காரணம். இவங்க இல்லைன்னா இங்க இந்திய அரசியலே கிடையாது. முன்னாடி தமிழ்நாட்டு வரைக்கும் பேசியிருந்தாங்க. இப்போ 2 பேரும் மூர்க்கமா 100 கோடிக்கும் இடஒதுக்கீடு வாங்கி தந்தன்ற பேசுறது மூலமா இந்திய அரசியலே இயங்காதுங்கிற நிலைமைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதையே கேட்டு வளர்ற ஒரு சிறுவனுக்கு, இளைஞனுக்கு என்ன மாற்று கருத்தை கேட்க விட மாட்டாங்க. அந்த பெருமையே பேசிக்கிட்டு இருப்பான். நிர்வாகி கிட்ட போய் பேசி அதையே பேசிக்கிட்டு இருப்பான். இன்னும் கூடுதலா ஒரு இளைஞன் ரொம்ப மூர்க்கத்தனமா, வெறித்தனமா, கரட்டு முரடா இருந்தான்னா அந்த நிர்வாகி என்ன பண்ணுவான்னா அவனை என்கரேஜ் பண்ணுவான். நம்ம பையன் வந்துட்டாயா, இவன் தாயா உண்மையான ஜாதி பற்றோட இருக்கான், உண்மையான ஜாதி புரிதலோட இருக்கான், அந்த உணர்வு இவங்கிட்ட தாயா இருக்கு, சத்திரியங்கிற உணர்வே இவங்கிட்ட தாயா இருக்கு அப்படின்னு தூண்டி விடுவான். ஏன் திருமா மீது வெறுப்ப கக்கறானுங்க இவனுங்க? அவனுக்கு ஒரு 18 வயசு கூட ஆயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சின்ன பையன்தான் அவன். அப்படி இருக்கிற ஒருத்தனால எப்படி திருமாவை வெறுப்போடு அணுகிறான்? ஒரே ஒரு காரணம். நம்ம இந்த மாங்காய் கும்பல் எல்லார்கிட்டையும் கேட்கிறோம், நெருப்புல இருந்து பிறந்தோம் நம்பிக்கிட்டு இருக்கிற எல்லார்கிட்டையும் நம்ம கேட்கிறோம். ஒரே ஒரு காரணம், அண்ணன் திருமாவளவனை எதிர்க்க நியாயமான, அவதூறு இல்லாத ஒரே ஒரு காரணம் உங்களால சொல்ல முடியுமா?
எனக்கு அவரு இப்போ அண்ணன் திருமா வந்து ஓபிசி இடஒதுக்கீடுக்கு ஆதரவு தெரிவிச்சது, ஓபிசிக்கு ஒன்றிய தொகுப்புல அந்த மேல் படிப்புக்கு இடஒதுக்கீடுக்கு குரல் கொடுத்தது, ஸ்காலர்ஷிப்புக்கு குரல் கொடுத்தது, இந்த பட்டியல்லாம் கூட வேணாயா, அவர் எதுவுமே செய்யலைன்னே வச்சுக்கோங்க. அண்ணன் திருமா பொது சமூகத்துக்காக அல்லது வன்னிய சமூகத்துக்காக எந்தவித உழைப்பையுமே செலுத்தல அப்படின்னே நம்ம வச்சுப்போம். நீ நம்புற அந்த நியாயப்படியே வச்சுப்போம். எதுவுமே பண்ணல. ஆனா எதிரா ஏதாவது பண்ணியிருக்காரா? நான் வெறுக்கிற அளவுக்கோ, அவரை எதிர்க்கிற அளவுக்கோ, அவரை வன்மத்தோடு அணுகிற அளவுக்கோ எனக்கு எதிரான செயல் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு யோகியவான் எவனாச்சு ஒரே ஒரு நியாயமான அவதூறு இல்லாத ஒரே ஒரு காரணத்தை சொல்லு. முன்னால முடிஞ்சா உனக்கு தெம்பும் திராணியும் இருந்தா ஒரே ஒரு காரணம். அப்ப எப்படி இந்த பையன் அப்படி நம்புறான் அப்படின்னா, அதுக்கு ரொம்ப சிம்பிளா நம்ம ஒரு உதாரணத்தை, சமீபத்திய உதாரணத்தை, மாநாட்டுல இருந்தே ஒரு உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா, அடங்கமறு அத்துமீறுன்னு சொல்றவன் நான் இல்ல, நான் படின்னு சொல்றேன், வழக்கு வாங்குன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் பேசுறாரு. அது நம்ம எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும். அது அண்ணன் திருமாவைத்தான் அவர் குறி வச்சு பேசுறாருன்னு. விசிகா தரப்புல இருந்தும் அண்ணன் திருமா தரப்புல இருந்தும் பல தடவை அது இவர் தொடர்ச்சியா அந்த அன்புமணி அதை பேசுறது நல்ல விஷயம்தான். அவரு அந்த முழக்கத்தின் மீது அவதூறு பரப்ப அதுக்கு விளக்கம் கொடுக்கப்பட அது இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேர்ந்துகிட்டே இருக்கட்டும். அது நல்ல விஷயம்தான். ஆனாலும் பல நூறு தடவை இந்த முழக்கத்துக்கான விளக்கங்களை விசிகா தரப்புல கொடுக்கப்பட்டுருச்சு. அண்ணன் திருமாவே நேரடியாகவும் கொடுத்திருக்காரு. முற்போக்காளர்கள் பல இடங்கள்ல பேசியிருக்காங்க. நாம உட்பட எல்லாருமே பல நேரங்கள்ல பேசியிருக்காங்க. அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் தொடர்ச்சியா அதை சீண்டி இவர் லாபம் அடைய பார்க்கிறாரு. பாத்தீங்களா, நான் திருப்பி அடின்னு சொல்றது இல்ல, திமிரியல்னு சொல்றது இல்ல, நான் படிக்கத்தான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய நோக்கம் என்ன? நீங்க நேரடியா நம்ம படிக்கணும், நம்ம முன்னேறணும், இடஒதுக்கீட வேண்டிதான் நம்ம இந்த மாநாடை கூட்டியிருக்கோம், சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டிதான் இந்த நம்ம மாநாடை கூட்டியிருக்கோம், நம்ம சமூகம் இவ்வளவு பின்தங்கிய சூழல்ல இருக்கு, நாம இருக்க வேண்டிய அதிகாரங்கள் எல்லாம் பார்ப்பனர்கள் ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஒரு நீதிபதி, நீ போலீஸ்காரனை பேசிக்கிட்டு இருக்க, அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு டிஜிபி இருக்கார, அதுலயும் இருக்கணும். நீதிமன்றத்தை வாய் திறந்து பேச யோகியதை இருக்கா அன்புமணி ராமதாஸ்க்கு? நீதிமன்றத்துல வன்னியர்களோட பங்களிப்பு என்னன்னு பேச யோகியதை இருக்கா? வாய் திறக்க முடியுமா அன்புமணி ராமதாஸால? அங்க ஒண்ணு கூட இல்லையே. அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அப்படி நீங்க வன்னியர்கள் புறக்கணிக்கப்படுற, வன்னியர்களுக்கான அதிகாரம் இருக்க வேண்டிய இடங்கள்ல எல்லாம் பார்ப்பனர்கள் ஆக்கிரமிச்சிருக்காங்க. அவன் அதிகார வலிமையோட உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவன் அதிகாரத்துல உட்கார்ந்துகிட்டு ஆளும் இடத்துல இருக்கிறதுனாலதான் அவனோட மிரட்டலுக்கே நாங்க அடிபணிஞ்சிருக்கோம். நீங்க குறைஞ்சபட்சம் உங்க நிர்வாகிகள் கூட்டத்திலேயாவது பேசலாமே. இப்படி பொதுக்கூட்டம் போட்டு மாநாடு போட்டு அங்க இளைஞர்கள்கிட்ட பேச வேண்டியதை பேசாம, படிக்க சொல்லாம, முன்னேற சொல்லாம, வேலை வாய்ப்பு அதிகாரத்தை நோக்கி நகர சொல்லாம, அரசு வேலைகளுக்கு முயற்சி பண்ண சொல்லாம, ஒன்றிய அரசு அதிகாரங்களை நோக்கி நகர சொல்லாம, நீங்க நான் ஒன்னும் உங்களை திமிரியல்னு சொல்லல, திருப்பேரின்னு சொல்ல மாட்டேன், மற்ற தலைவர்கள் மாதிரி படிக்க சொல்றேன், அவங்கள மாதிரி வழக்கு வாங்க சொல்ல மாட்டேன், நான் உங்களை படிக்க சொல்றேன் அப்படின்னா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இந்த அயோக்கியத்தனமான அந்த வார்த்தையை அப்படியே தன் தலைவன் சொன்னதை அப்படியே உள்வாங்கிதான் இந்த பையன் திருமாவு மீது வன்மத்தை கேட்கிறான். தொடர்ச்சியா நான் ஒரு 90s கிட்டு எனக்கு என்ன மெத்தட்ல அண்ணன் திருமா மீது வன்மத்தை புகுத்துனாங்களோ அதே ஃபார்மேட் மாறாம இன்னிய வரைக்கும் 2K கிட்ஸு 210 ஆயிடுச்சு, 2025 ஆயிடுச்சு, இன்னிய வரைக்கும் பிறக்கிற குழந்தைக்கும் அதே முறையில வன்மத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்க அண்ணன் திருமா மீது. நான் இந்த இளைஞர்கள்கிட்ட, சிறுவர்கள்கிட்ட ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். நீங்க எல்லாம் அப்படி வன்மத்தை அவங்க உங்ககிட்ட சொல்லி கொடுக்கும்போது ஒரே ஒரு கேள்வியை திருப்பி கேளு, அவங்க எனக்கு என்ன செஞ்சாங்க எதிரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கேள்வியை திருப்பி கேளு. சரி, ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் சொல்ற மாதிரியோ இல்ல நெருப்புல இருந்து பிறந்தோன்னு நம்புற இந்த கும்பல் நம்புற மாதிரியோ அவர் திமிரியல்னு சொல்றது, திருப்பி அடின்னு சொல்றது ஒரு விடுதலை முழக்கமா இல்லாமையே கூட இருந்துக்கிட்டுமே, அந்த முழக்கத்தினால உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன நீ அவங்களை அடக்க போனாதான் அவங்க அடங்க மறுக்கணும். நீ உன் வேலையை பார்க்குற, நீ கல்வியை நோக்கி நகர்ற, நீ அதிகாரத்தை நோக்கி நகர்ற, நீ சமூக முன்னேற்றத்துல உன் கவனத்தை செலுத்துற அப்படின்னா அந்த முழக்கம் ஒரு விடுதலைக்கான முழக்கமாகவே இல்லாம போகட்டுமே. அது யாரையோ குறிப்பிட்டு சொன்ன முழக்கமாவே இருந்துட்டு போட்டோமே. அதனால உனக்கு என்ன பாதிப்பு? அந்த முழக்கத்துல உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க அந்த முழக்கத்தை சொல்லிட்டாங்கன்னு நீ ஏன் அண்ணன் திருமாவை எதிரியா பார்க்கணும்? என்ன காரணம்? சரிப்பா, இல்ல அவர் தவறான தலைவர், அவங்களோட தொண்டர்கள் எல்லாம் வழக்கு வாங்க சொல்லியிருக்காரு,
எங்க அண்ணன் வந்து எங்களை வழக்கு வாங்க வேணாம் படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அவரை நம்பி வர மக்களை, இளைஞர்களை வழக்கு வாங்கன்னு சொல்றவர் வந்து தவறான நபர், அதனால அவர் மீது எங்களுக்கு கோபம் இருக்குப்பா. அப்பாவி இளைஞர்களை வழக்கு வாங்க சொல்றாரு, அதனால எங்களுக்கு கோபம் இருக்குப்பா. எங்க அண்ணன் பாரு, எங்க சின்னையா பாரு, எங்களை வழக்கு வாங்காத படின்றார். அப்போ அதன் பொருட்டு நான் அவங்களை எதிர்க்கிறேன் அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஒரு இயக்கம், ஒரு விளிம்பு நிலையில் இருந்த இயக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி அவங்கள முன்னேற்றணும் துடிச்சு வந்த இயக்கம் இன்னைக்கு வெகுஜன மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அனைத்து மக்களின் பிரச்சனைக்காகவும் நிக்கிற இயக்கம். என்னதான் அது எல்லா மக்களுக்கான தரப்புக்கான நியாயத்தையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் போய் நின்னாலும் அந்த பொது சமூகமும் காவல்துறையும் அந்த இயக்கத்தை ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கமாவே சாதியாவே அவங்கள பார்க்குது. அதனால அவங்க அனுபவிக்கிற ஒடுக்குமுறைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அப்படியெல்லாம் ஒடுக்குமுறையை அனுபவிக்கிற ஒரு சமூகமோ ஒரு இயக்கமோ வழக்குக்கு அஞ்சுனா அவங்களால இயக்கத்தை நடத்த முடியுமா, செயல்பட முடியுமா, ஒரு கூட்டம் போட முடியுமா, ஒரு மாநாடு நடத்த முடியுமா, ஒரு பொதுக்கூட்டம் போட முடியுமா, ஒரு போராட்டம் பண்ண முடியுமா? வழக்குக்கு பயந்தா அது முடியுமா? வழக்குக்கு பயந்து இங்க கட்சியை நடத்த முடியுமா? உன் தலைவன் அன்புமணி ராமதாஸையே சொல்லு பாப்போம். வழக்குக்கு பயந்து ஒரு கட்சியோ இயக்கமோ நடத்த முடியுமா? அன்புமணி மாதிரி பயந்து முதலாளிங்க சொல்றதெல்லாம் கேட்டு நடத்துறதுனா நடத்தலாம். ஐயா என் மேல வழக்கு, அதுவுமே பயந்து தான் பண்ண முடியும், எதிர்த்தெல்லாம் பண்ண முடியாது. அப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு உரிமையை கோர்ற ஒரு இயக்கம் வந்து அந்த வழக்குகளையோ காவல்துறையோட அச்சுறுத்தலையோ ஒடுக்குமுறையோ கண்டி அஞ்சினா வழக்குகளுக்கு பயந்தா அப்படி ஒரு இயக்கமே நடத்த முடியாது. அப்படி இருக்கும்போது நீ வழக்கு வாங்க தயாரா இருந்தாதான் இயக்கத்துல பயணிக்க முடியும்னு அறைகூவல் விடுறது எப்படி தவறான விஷயமாகும்? அது எப்படி நீ அவங்க மேல அவங்கள தவறா கண்ணோட்டத்தோட பார்க்க முடியும்? சரி, இப்ப இந்த பக்கம் வருவோம். எங்க ஐயா சின்ன ஐயா வழக்கே வாங்கக்கூடாது, முதலில் உன் குடும்பத்தை பார், உன் அப்பா அம்மாவை பார், அதுக்கப்புறம் கட்சி பணியை கவனி, அப்படித்தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீ முழு நேரமும் இல்ல முழு மூச்சா கட்சி பணியை கவனிச்ச அப்படின்னா நீ கேள்வி கேட்ப, நீ உரிமை கோருவ, உழைச்சவனுக்கு மதிப்பு இல்லையான்னு கேட்ப, எங்களுக்கு எங்க அங்கீகாரம்னு கேட்ப. மாநாட்டு மேடையிலும் சரி, மாநாடு முடிஞ்ச வெற்றி விழா மேடையிலும் சரி, உங்க பொண்களையும் உங்க பெண்கள் உங்க மகள்களையும் உங்க மனைவியும் மட்டுமே மேடையில நிக்க வச்சு பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்கீங்களே, எங்களுக்கு எங்க அங்கீகாரம் கேட்ப. மாநாட்டு ஏற்பாடுகள் எல்லாம் கட்சி நிர்வாகிகள் பார்க்காம உங்க குடும்பம் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கே, இது என்ன உங்க குடும்பத்தோட காது குத்து விழாவா அப்படின்னு நீ கேட்ப. எப்ப கேட்ப? கட்சியை முதன்மைப்படுத்தி இருந்தா நீ கேட்ப. கட்சியை ஏன் முதன்மைப்படுத்தணும்னு நம்ம கேட்கிறோம்? ஏன்னா இந்த மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறது உண்மை அப்படின்னா, இந்த மக்களோட உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது, வன்னிய மக்களோட உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது உண்மைன்னா, அந்த மக்களோட உரிமையை பறிச்சுக்கிறதுனால அவங்க முன்னேறணும்னு இடஒதுக்கீடு கேட்கறது உண்மையிலே ஆத்மார்த்தமான உண்மை அப்படின்னா உண்மையா போராட்ட களத்துக்கு வந்துதான் அதெல்லாம் கேட்க முடியும். கட்சியை முதன்மையா பார்த்துதான் அதெல்லாம் கேட்க முடியும். போராட்டத்தை முதன்மைப்படுத்தி தான் அதெல்லாம் கேட்க முடியும். அப்படி முதன்மைப்படுத்தி கேட்டா, முதன்மைப்படுத்தி நீ பணிக்கு வந்தா கட்சியையும் கேள்வி கேட்கணும், தலைமையையும் கேள்வி கேட்கணும். கட்சி தலைமையை கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான செயல்பாடுகள், போராட்டம், ஆர்ப்பாட்டம், உரிமைன்னு பேசும்போது அரசு எந்திரம் எந்த மக்களா இருக்கட்டும், எந்த ஜாதியா இருக்கட்டும், எந்த கட்சியா இருக்கட்டும், ஆளுங்கட்சியை தவிர்த்து வேற யாரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்ன செஞ்சாலும் அதை ஒடுக்கத்தான் பார்க்கும். அதுதான் அரசு எந்திரம். அரச பாதுகாத்துக்க, ஆட்சியை பாதுகாத்துக்க அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆக வன்னியர்களை ரெப்ரசன்ட் பண்ற பாட்டாளி மக்கள் கட்சியா அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களை ரெப்ரசன்ட் பண்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியா அப்படின்லாம் பார்க்காது. அவங்களுக்கு ரெண்டு பேரும் ஒண்ணுதான். யாரும் தங்களை எதிர்த்து அரசியல் பண்ணிடக்கூடாது, அப்படி தங்க ஆட்சிக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. அப்போ ஒடுக்கும் போது ஒடுக்குறது எந்த வழியில ஒடுக்கும்? நேரடியா உன்னை லத்தி சார்ஜ் பண்ணும், அடிச்சு உதைச்சு கலைக்க பார்க்கும், வழக்குகளை தனித்தனியா பிரிச்சு வழக்குகளை தொடுக்கும். அப்போ வழக்குகளுக்கு பயந்தேனா நீ வன்னியர் சங்கத்திலேயோ பாட்டாளி மக்கள் கட்சியிலயோ பயணிக்க முடியுமா? எப்படி முடியும்? அதனாலதான் உன் கட்சி என்ன சொல்லுது, என் குடும்பம் மட்டும்தான்டா தலைமையில இருக்கும், நீ எல்லாம் உன் குடும்பத்தை பார்த்துக்க, நீ ஏதாவது கூலி வேலை செஞ்சுக்க, நீ கொஞ்சம் முன்னேறினா ராமதாஸுக்கு வைத்தறிச்சல் வந்துடுது பாத்தியா இல்லையா, நீ 3 போன் வச்சுக்க, 4 போன் வச்சுக்க, 2 கார், அதுவும் சொகுசு கார் தான் நொட்டுவியோ அப்படின்னு கேட்டாரா இல்லையா? 2 மாடி வீடு கட்டிடுவியோ? அவர் தோட்டத்திலேயே நீச்சல் குளத்துல நீந்தலாம், ஆனா நீ 2 மாடி வீடு கட்டிட்டா அவருக்கு வைரீரியம். புரியுதா இல்லையா உனக்கு?
இப்படி வழக்கு வாங்காம ஒரு இயக்கம் நடத்த முடியாது. அப்படி ஒரு இயக்கத்தோட தலைவர் உங்களை சொல்றாருன்னா உன்னை படு பயங்கரமா ஏமாத்துறாரு அந்த தலைவர்னு அர்த்தம். ஏன் ஒரு உதாரணத்துக்கு நீ எடுத்துக்கைய, நீ போராட்டம் பண்ணல, ஆர்ப்பாட்டம் பண்ணல, ஒன்னும் கிழிக்கல, வெறுமனே மாநாட்டுக்கு வந்து போன நீ கூட்டத்தோட அந்த ஒரு 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 மாதிரியான மாப் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அத அந்த பெருங்கூட்டம் ஒன்று திரடும் போது அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். சாதாரண மனநிலையிலிருந்து ஒரு உற்சாக மனநிலையில போவோம் நம்ம. அப்படி நீ ஒரு பெருங்கூட்டத்தை பார்க்கும்போது எல்லாமே நம்ம சாதிக்காரடா, எவ்வளவு பேர் இருக்கும் பாரு, நம்ம அப்பா இவ்வளவு பெரிய கூட்டம் இருந்துக்கிட்டு நாம முதலமைச்சர் ஆகலையே, நம்மள இந்த காவல்துறை அடைக்கிட முடியுமா, நம்மள அடைக்கிட முடியுமா அந்த அரசு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பேருந்த மறிச்சு கிரிக்கெட் விளையாடினதும், காவல்துறையினரை தாக்க முயன்றதும், இந்த மாதிரி தலைவர்களை அவதூறா பேசுனதும் எல்லாம் நடவடிக்கையில ஈடுபட்டீங்கல்ல மாநாட்டுல, எல்லாரையும் கைது பண்ணாங்க. காவல்துறை கிட்ட அராஜகம் பண்ண இளைஞர்களையும் தனிமைப்படுத்தி கைது பண்ணிருச்சு. அரசு எப்படி ஒடுக்கணும்னு தெரியும் கூட்டத்தை. நீ கூட்டமா இருக்கும்போது உன்னை ஏதாவது பண்ணானா, ஆனா உன்னை தனிமைப்படுத்தி கைது பண்ணிட்டானா, நீ தலைவர்களை அங்க நான் மஞ்சா கொடியை கட்டிக்கிட்டு தீச்சட்டியை நெத்தியில கட்டிக்கிட்டு கூட்டத்தோட அந்த உற்சாக பொங்கல் வச்சிட்டேன், உன்னை தூக்கிட்டு போய் தனியா உள்ள வச்சிட்டாங்களா? இப்போ உன் கட்சி உனக்கு என்ன சப்போர்ட் பண்ண சொல்லு, உன் கட்சி என்ன பேசும்? இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த மாதிரி பேசுற தம்பிகள்லாம் இருக்காங்கல்ல, சின்ன பசங்க இருக்காங்கல்ல, இன்னும் நிறைய பேர் இந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக், யூடியூப்ல எல்லாம் ஜாதி டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு டே நான் இவன்டா, டே நான் அவன்டா, தண்ணி அல்லுடா, என்ன வெல்ல முடியாதுடா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பான். கிறுக்கு மாதிரி பைத்தியம், மனநிலை பாதிக்கப்பட்டு பேசிக்கிட்டு இருப்பான். அவன்லாம் ஏதோ ஒரு ஊரு, ஏதோ ஒரு மாவட்டத்தை சார்ந்தவன் தானே. அவன் இருக்கிற ஊர்லயோ மாவட்டத்திலயோ பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் தானே, வன்னியர் சங்கம் இருக்கும் தானே, அங்க ஒரு முக்கிய பொறுப்பாளர்கள் இருக்கும் தானே. இப்ப பாமகவை விமர்சனம் பண்றவங்களை தேடி போய் மிரட்டுறதும், அவங்க நம்பரை வாங்கி போன் பண்ணி மிரட்டுறதும் நடத்துறீங்கல்ல. ஏன் இந்த தம்பிகள்லாம் ஏன்டா நம்ம ஜாதி மானத்தையே வாங்குறியாடா, நம்ம கட்சி மானத்தையே வாங்குறியாடா, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அரசியல் விமர்சனம் வச்சாலும் நாகரிகமா வைக்கணும். முதலமைச்சரை விமர்சனம் பண்ணாலும் நாகரிகமா விமர்சனம் பண்ணணும். திட்டத்தின் மீது விமர்சனம் இருந்தாலும் நாகரிகமா பண்ணணும் அப்படின்னு சொல்ல தெரியுமா உங்களுக்கு? ஏன் அவங்களெல்லாம் நீங்க நிர்வாகிகளே கூப்பிட்டு கண்டிக்க மாட்டீங்க? நீங்க உங்க ஊர்ல இருக்கிற பாமகவோ வன்னியர் சங்கமோ ஏன் இவங்க இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் திருத்தக்கூடாது, அவங்களுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்க கூடாது, ஏன் சொல்லித்தர மாட்டீங்க? உங்களுக்கே தெரியாது. உங்களுக்கு ஏன் தலைமை சொல்லித்தராதுன்னா அவங்களுக்கும் தெரியாது. அன்புமணிக்கும் தெரியாது அந்த மாதிரி அரசியல் ஒன்றும். அவர் ஏதோ டீசென்ட் டெவலப்மெண்ட் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படி அன்புமணி விதைக்கிற விதைதான், இன்றளவும் நிர்வாகிகள் விதைக்கிற விதைதான் அந்த சிறுவன் திருமாவுக்கு எதிராக வன்மத்தை கக்கிறது. ஆனா இந்த மாதிரியான நபர்களுக்கு சொல்றோம், உன்னால நீ அவர் மேல அதீத வெறுப்பையே கூட வச்சுக்க, கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரு மாசத்துக்கு அவரோட நடவடிக்கைகளை வாட்ச் பண்ணு. ஒரு மாசத்துக்கு அவர் பேச்ச அவரை கடுமையா வெறுத்துக்கிட்டே, கடுமையான வன்மத்தோடவே வெறியோடவே நீ பேசுறதெல்லாம் ஒரு மாசத்துக்கு கவனிச்சு உனக்கு நான் கவுண்டர் கொடுக்குறேனா இல்லையா பார், உன் அரசியலை அம்பலப்படுத்துறனா இல்லையா பார் அப்படின்னு சொல்லி வெறி ஏத்துக்கிட்டு அண்ணன் திருமாவோட பேச்ச, அவரோட நடவடிக்கைய, அவரோட செயல்பாடுகளை உன்னால முடிஞ்சா ஒரு மாசத்துக்கு ஃபாலோ பண்ண. ஒரு மாசம் கூட வேணாயா, ஒரே ஒரு 10 நாள், 10 நாள் அவரோட நடவடிக்கையும் பேச்சையும் நீ கவனி. அதுக்கு அப்புறமும் உன்னால இப்படி பேச முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் நம்ம பேசுவோம். ரெண்டாவது விஷயம், அந்த பையன் பேசுனது இது முதலமைச்சரை அவ்வளவு கண்ணாபின்னான அநாகரிகமா பேசுறான், அந்த திட்டங்களை கொச்சையா பேசுறான். இது எங்க இருந்து வந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்கிருந்து வந்துச்சு? இதுவும் ராமதாஸ் பேசினதும் அன்புமணி பேசினதும் தான். நீங்க ராமதாஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்னை நான் கோட்டையில பார்க்கணுமா, எனக்கு அவமானமா இருக்கு அப்படின்னு முதலமைச்சரோட ஜாதியை சொல்லி பேசினதும், முதலமைச்சரை ஒரு அவமானப்படுத்துற வகையில பேசினதும் பொருட்படுத்தாம ஜாதி திமிரோட ராமதாஸ் பேசினதை நம்ம கவனிச்சிருக்கோம். அதை அப்படியே உள்வாங்கின ஒரு உண்மை தொண்டனாதான் அந்த சிறுவன் முதலமைச்சர் மேல அப்படி வெறுப்ப கக்குறான், அப்படியே ஒருமையில பேசுறான், மரியாதை குறைவா பேசுறான். அந்த திட்டங்கள் மகளிர் உரிமை திட்டமா இருக்கட்டும், மகளிர் விடியல் பேருந்து திட்டமா இருக்கட்டும், இலவச பேருந்து பயண திட்டமா இருக்கட்டும், அதையும் வன்மத்தை கக்குறேன். நான் எல்லாம் என் வீட்டு பொண்ணுங்களுக்கு யூஸ் பண்ண சொல்ல மாட்டேனே, அதெல்லாம் எங்க வீட்டு பொண்ணுங்க, எங்க வீட்டு ஆளுகள்லாம் அதை பயன்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறான். விடியல் அந்த உரிமை தொகையெல்லாம் எங்க வீட்டு ஆளுகள்லாம் அவனை செக் பண்ணா தெரியும். அவனை என்ன சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன், உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவன். அவங்க அப்பா ஒரு ஆட்டோ ஓட்டுநர் நினைக்கிறேன், கைதாகி உள்ள இருக்கான். எவனும் நிக்க மாட்டான் அவனுக்காக.
நீ 10 நாள் உள்ள இருந்தேன்னா நீ உன்னோட உழைப்புக்கான காசை உன் கட்சியோ சங்கமோ கொடுத்துருவானா? சரி, அப்படியே உனக்கு கொடுத்துட்டான்னே வச்சுப்போம். உன்ன மாதிரி 100 பேர் பேசிட்டு போனா 100 பேர் கொடுத்துருவானா? 1000 பேர் பேசிட்டு போனா 1000 பேருக்கு கொடுத்துருவானா? கையை கழுவிட்டு அவன் போய் சொகுசா வாழ்ந்துக்கிட்டு, ராமதாஸ் சொன்ன மாதிரி 2 போனுக்கு 4 போன் வாங்கிட்டு சொகுசு கார்ல போய் இறங்கிக்கிட்டு இருப்பான். உன்னை கண்டுக்க மாட்டான். இப்படி இந்த பையன் பேசின விடியல் பயணமா இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், இதன் மீது வெறுப்பெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா அவனுக்கு அப்படின்னா அன்புமணி தான். அன்புமணி வெளிப்படையா மேடையில பேசுறத நம்ம கவனிக்கிறோம். மகளிர் உரிமை 1000 ரூபாய் கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? இலவச பேருந்து எல்லாம் கொடுத்துட்டா சரியாயிடுமா? இதுதான் திட்டமா, திமுக அரசோட திட்டமா அப்படின்னு வெளிப்படையா மேடைகள்ல பேசுனதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதை அப்படியே கவனிச்சுதான் இந்த பையன் வந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். அன்புமணி ராமதாஸுக்கு திராணி இருந்தா இந்த தேர்தல்ல இதே விஷயத்த பிரச்சாரமா முன்னெடுத்து, உங்களுக்கு நான் பாமக ஆட்சிக்கு வந்தா, பாமக கூட்டணி ஆட்சிக்கு வந்தா மகளிர் உரிமை தொகையை நாங்க நிறுத்திடுவோம் அப்படின்னு பேசு, இலவச பேருந்து பயணத்தை நாங்க நிறுத்திடுவோம் அப்படின்னு பேசி நீங்க ஓட்டு கேட்க முடியுமா? உங்களுக்கு தில் இருந்தா ஏன் இந்த கேட்கறோம்? நீங்க எதிர்த்து பேசியிருக்கீங்க. சரி, இப்படியே தொடர்ச்சியா ராமதாஸால எதிர்த்து பேச முடியுமா? அன்புமணியால இந்த திட்டங்களை எதிர்த்து பேச முடியுமானா பேச முடியாது. அப்படிதான் பேசியிருக்காரான் எல்லா மேடைகள்னாலும். அப்படியும் கிடையாது. எங்கேயாவது ஒரு மேடையில அப்படி திமுகவை கட்டாயமா விமர்சிக்கணும்னு வந்தா என்ன சொல்றதுன்னு தெரியாது, என்ன விமர்சிக்கன்னு தெரியாது, கருத்தியெல்லாம் விமர்சிக்க தெரியாது. திமுக கிட்ட குறைகள் இல்லைன்னா குறைகள் இருக்கு. ஆனா அந்த குறைகள் எல்லாம் விமர்சிக்கிற அளவுக்கோ அவங்கள கேள்வி எழுப்புற, திமுகவை கேள்வி எழுப்புற அளவுக்கோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு யோகியதை கிடையாது. ஏன் யோகியதை கிடையாது? அவங்க எதிர்கட்சி வேலையை அந்த மக்கள் பக்கம் நின்று போய் திமுகவை கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு தாம்பரம் அனகாபுத்தூரா இருக்கட்டும், பரந்தூர் விமான நிலையமா இருக்கட்டும், இன்னும் எத்தனை ஆக்கிரமிப்புகள், மக்கள் பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் மக்கள் பக்கம் நின்று போய் திமுகவை கேள்வி கேட்கிற யோகியதையும் திராணியும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடையாது. அதனாலதான் எதை வச்சு நம்ம கேள்வி கேட்கறதுன்னு அவங்களுக்கு தெரியாது, எதை வச்சு திமுக மீது அவதூறு பரப்புறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால சரி, வேற வழி இல்லை, மகளிர் உரிமை தொகையை தப்புன்னு சொல்லிடுவோம், இலவச பேருந்து பயணத்தை தப்புன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு அந்த மேடையில மட்டும் சொல்லிட்டு வந்துடுது. அதுக்கப்புறம் இன்னொரு மேடையில போய் அவரே என்ன சொல்வார், அன்புமணி ராமதாஸே என்ன சொல்வார்னா, இந்த திட்டம் எல்லாம் திமுக கொண்டு வந்துச்சா, ஸ்டாலின் யோசிச்சாரா, நாங்க 105 வருஷமா நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம், பாட்டாளி மக்கள் கட்சி எங்க ஐயாவை பிறக்கிறதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த திட்டத்தை எல்லாம் நாங்க முன் வச்சுக்கிட்டு இருக்கோம். பேருந்து இலவச பயணம் எல்லாருக்கும் கொடுக்கணுன்றதோ, மகளிர் உரிமை தொகையோ எல்லாத்தையும் நாங்க பாட்டாளி மக்கள் கட்சி பேசிக்கிட்டு இருக்கோம்யா அப்படின்னு இன்னொரு மேடையில போய் அது தங்களுக்கான அங்கீகாரமா கிளைம் பண்ணிப்பாங்க. இப்பேற்பட்ட ஒரு பச்சோந்தி இந்த சிஎன்ஆர் அவர்கள் தான் சொல்வாரு, பச்சோந்தியே வெக்கப்படுற அளவுக்கு மாறி மாறி கூட்டணி வச்சாங்கன்னு கூட்டணி குறித்து சொல்வாரு. நாம சொல்றோம், பச்சோந்தியே கூச்சப்பட்டு குதிச்சு செத்து போற அளவுக்கு அன்புமணி ராமதாஸ் வந்து கூச்சமே இல்லாம மாத்தி பேசுவாரு. அது அவங்க அப்பா கிட்ட இருந்து வந்ததுதான். இப்படிதான் இவங்க இளைஞர்களை மூளைச்சலவை பண்ணியிருக்காங்க, முட்டாளா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, படிக்காத அறிவிலிகளா தற்குறிகளா மாத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வெறுமனே பாட்டாளி மக்கள் கட்சியை மட்டுமே 100% நம்ம கிளைம் பண்ணிட முடியாது. ஏன்னா இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இவங்க இன்னும் இன்ஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா, இப்போ ஊருக்கு மாவட்டத்துக்கு வார்டுக்கு குரூப்பை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, வாட்ஸ்அப் குரூப். அதுல எல்லாம் தொடர்ச்சியா ஜாதி குரூப்புகள்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல எல்லாம் தொடர்ச்சியா என்ன பண்றாங்க, இப்ப பாமகவோட கொள்கையை பேசுறதோ, அன்புமணி சாதிச்சாரோ சாதிக்கலையோ அன்புமணியோட அரசியல பேசுறதோ அப்படியெல்லாம் எதுவும் பேச மாட்டாங்க. பாமகவோட கொள்கை தலைவர்கள் யாரு, அம்பேத்கர், மார்க்ஸ், பெரியாரு, இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த வீடியோ கிளிப்பு இல்ல அதை பத்தி ஒருவேளை அன்புமணியோ ராமதாஸோ பேசியிருந்தா அந்த வீடியோ கிளிப்பு, இங்க பாரியா திமுகவோட நாங்க தான் கொள்கைவாதிகள் அப்படின்லாம் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதுல என்ன ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான்னா, எல்லா ஜாதி சங்க குரூப்லயும் இந்து முன்னணிக்காரன், இந்து மக்கள் கட்சிக்காரன், RSS, பாஜக சங்கி கும்பல் வந்து எல்லா ஜாதி சங்க குரூப்லயும் ஊடுருவி இருக்கான். அவன் தொடர்ச்சியா இந்து முன்னணியோட பிரச்சார களமா அந்த வாட்ஸ்அப் குரூப்புகளை பயன்படுத்திக்கிறான். இங்க பாரு, முஸ்லிம் தீவிரவாதிகள் உள்ள வந்துட்டான், இங்க பாரு நீ இங்க வடக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, பாகிஸ்தான்ல இருந்து உள்ள வந்துட்டான், பங்களாதேஷ்ல இருந்து உள்ள வந்துட்டான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான். அவன் இந்து முஸ்லிம்னு கோவில் பிரச்சனையை பேசிக்கிட்டு இருப்பான். ஜாதி வெறியை தூண்டுற மாதிரி அந்த ஜாதி வெறிக்கான புராண பதிவுகளை போட்டுக்கிட்டு இருப்பான். இப்படி எல்லா இடங்கள்லயும் RSS சங்கி பயங்கரவாத கும்பல் ஊடுருவி இவங்களை இன்னும் மேலும் கூறு திட்டிக்கிட்டு இருப்பான். அதனாலதான்
திருமாவை ஒரு தடவை கூட பார்க்காத, திருமா அரசியலை கேள்வி கூட படாத கிராமத்தில் இருக்கிற கடைக்கோடி மக்கள், இளைஞர்கள் வந்து திருமா மீது வன்மம் கொள்ள காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வாட்ஸ்அப் குழுக்கள்ல பரப்பப்படுற செய்தியும், நகரத்து வாசமே படாத மக்கள் கிட்ட நகரத்துக்கு போய் வரன்னு கொஞ்சம் நெஞ்சம் பேர் போயிட்டு வர அந்த ஜாதி வெறியன்கள் கவ்விக்கிட்டு வந்து பரப்புற அந்த இந்துத்துவ வெறுப்பு அரசியலும், திருமா மீதான வெறுப்பு அரசியலும் அந்த மக்கள் கிட்ட அப்படியே தூவி விடுறானுங்க. இதன் காரணமாக தான் இதெல்லாம் நிகழுது. ஆக அந்த சிறுவன் வந்து அவனை நல்வழி காட்டினா இப்பவும் நல்ல திருந்தி வர நிலையில தான் இருக்கான். அவன் தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சரி அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அதெல்லாம் பேசியிருக்கானே தவிர வேற எந்த ஒரு பெருசா அவன் தீவிரமா ஒரு எதிரியா நினைச்செல்லாம் பேசல. அவனுக்கு அது சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. அவனை அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்காங்க. ஆனா மாற்றக்கூடிய நிலையில தான், மாற்ற முடியுங்கிற நிலையில தான் அந்த சிறுவன் இருக்கான். ஒருவேளை இந்த சிறுவன் பார்த்தா அவனுக்கு இதெல்லாம் புரியும் அப்படின்னு நாங்க நம்புறோம். தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம்.